சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும் வேளையில் உலகளவில் யோகாவில் சாதனை படைத்து வரும் திருப்பூரை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி தனது எதிர்காலத்திற்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். உடலை வில்லாக வளைக்கும் இந்த மாணவிதான் வைஷ்ணவி. பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ள இந்த மாணவி இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். தன்னுடைய கடின உழைப்புடன் கூடிய பயிற்சியின் காரணமாகவே இந்த நிலையை எட்டியிருப்பதாக பெருமை கொள்கிறார் 13 வயதே ஆன வைஷ்ணவி. ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இனி 250 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் இந்தோனேஷியாவில் நடந்த காம்படிஷனில் நான் கோல்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். எளிய குடும்பத்தில் பிறந்து கார் ஓட்டுநராக பணியாற்றி வரும் தனக்கு தன் மகள் புரிந்து வரும் சாதனை மிகுந்த உற்சாகம் அளிப்பதாக நிகழ்கிறார் வைஷ்ணவியின் தந்தை சரவணன். கின்னஸ் சாதனை படைக்கும் அளவு திறமை தன் மகளுக்கு இருந்தும் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் அந்த கனவை எட்ட முடியாமல் தவித்து வருவதாகவும் கூறுகிறார் இவர். அமௌண்ட் கேட்குறாங்க இங்கே போகிறதுக்கு வர்றதுக்கு. வைஷ்ணவி வீடியோ பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சாங்க. நாங்கள் போக்குவரத்து செலவு போகிறது வர்றது எதுவுமே நம்மகிட்ட அந்த அளவுக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவாது அந்த அளவுக்கு வசதி இல்லை எங்ககிட்ட. ஏதோ ஒரு 10,000 ஒரு 20,000 50,000 நாங்கள் ரெடி பண்ணி போய்க்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ஆனால் கின்னஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். யோகாவை ஒரு விளையாட்டாக அங்கீகரித்து அரசு வேலை வழங்க அரசாங்கம் முன்வரும் பட்சத்தில் வைஷ்ணவி போன்ற அதிக மாணவர்கள் தமிழகத்தில் சாதனை படைப்பார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் யோகா சங்க நிர்வாகியான ரவி. சாதனைகள் பல படைத்திருந்தாலும் யோகாவில் உலக சாதனை படைக்க வேண்டும் என்பதே இந்த 13 வயது மாணவி வைஷ்ணவியின் கனவாக இருந்து வருகிறது. இருந்த போதிலும் பொருளாதாரமே தடையாக இருந்து வருவதால் மத்திய மாநில அரசுகள் உரிய உதவிகள் வழங்கினால் தமிழகத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே உலக அரங்கில் பெருமை சேர்க்க தயாராகி கொண்டிருக்கிறார் இந்த வைஷ்ணவி. புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுரேஷ்குமார்.